வணக்கம் சாமி. சாமி வேலையே கிடைக்க மாட்டேங்குது. வருங்காலத்துல வேலை எதுவும் கிடைக்குமான்னு பார்த்து சொல்லுங்க சாமி. கொடுங்க. பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம். சாமி எங்க வீட்டு நம்பர் 10 இல்ல 15. டேய் தம்பி, நான் ஜாதகத்துல சொல்றேன்டா. ஓகே சாமி, ஓகே சாமி. இப்ப அந்த 10ஆம் இடத்துல புதன் இருக்காரு உங்க ஜாதகத்துல. அந்த புதன் நட்பீட்டுல இருக்காரு. அதனால உங்களுக்கு கவிதை, அறிவு இதெல்லாமே கொஞ்சம் இயல்பாவே கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு. ஆனா சாமி என் கவிதையெல்லாம் வெள்ளை காரியில துப்புறாங்க. எங்க ஒரு கவிதையை சொல்லுங்க பார்ப்போம். காரி காரி துப்புவோம் கண்ணதாசன் போலவே, கவிதை கவிதை எழுதுவோம் கண்ணதாசன் போலவே சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா நீங்க காரி காரி துப்புவோம் கண்ணதாசன் போலவே அப்படின்னா காரி துப்பாம கூப்பிட்டு வச்சு அவார்டா கொடுப்பாங்க உங்களுக்கு. ம் 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 ஓகே சாமி. சரி நம்ம டாபிக்கு போவோம். அதனால எனக்கு கவிதை தெரியும் அப்படின்னு போய் இன்டர்வியூவில் சொன்னா உங்களை கழுவி கழுவி ஊற்றி தொடச்சிருவாங்க. வர சாமி. மாமா வேண்டாமா மாமா, அந்த ஆளை பாருமா பேக்கு மாதிரி இருக்கான். சரி சாமி மன்னிச்சிருங்க சாமி. தம்பி ஜாதகத்துல 9ல குரு இருக்கு. இவனை பாருமா, இவனை 9ன்றான். டேய், ஜாதகத்துல குருங்கிறது ஒரு கிரகம்டா. மன்னிச்சிருங்க சாமி. பரவாயில்லம்மா, சின்ன பையன் தானே. ஓனவனுக்கு 9ல குரும்பாங்க. அதனால எங்க இருந்தாலும் பொழைச்சு பார்க்குறேன். ஓகே சாமி, ரொம்ப நன்றி சாமி. சாமி என் வருங்காலம் எப்படி இருக்கு சாமி? எண்ணி 4 வருஷத்துல தம்பி அரசியல்ல கொடி கட்டி பரப்பாப்பேன். இவரு சொல்றதெல்லாம் உண்மையா? தானே தோணுது. அப்பாடி நினைச்சால பயமா இருக்கு. அப்புறம் சாமி, அப்புறம் என்ன அப்புறம்? அதான் மொத்தத்தையும் சொல்லிட்டேனே. வரேன் சாமி. வணக்கம்.